எஸ். பீட்டர் அல்போன்ஸ் அவர்களின் விவாதங்களின் ஒரு பதிவு பொதுமக்கள் பெரிதும் விரும்பி பார்க்கும் பிரபல்யமான தொலைக்காட்சிகளில் இரவு நேர விவாதங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருந்த காலம் ஒன்று இருந்தது. அந்நாட்களில் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கு பெற்று விவாதம் முடிந்தவுடன் இணைப்பு துண்டிப்பதற்குள் தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகள் வரும். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து விவாதங்களை கேட்டவர்கள் பேசுவார்கள். நீங்கள் சொன்ன கருத்து மிகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் இருந்தது என்று சிலர் சொல்வார்கள். சிலர் நாம் சொன்ன புள்ளிவிவரங்கள் அல்லது தகவல்களில் தவறுகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டுவார்கள். விவாத நிகழ்ச்சி முடிந்து பல நாட்கள் ஆன பிறகு கூட விமான நிலையத்தில், ரயில் நிலையத்தில் பார்ப்பவர்கள் நீங்கள் அன்று பேசிய கருத்து மிகவும் சரி என்று சொல்வார்கள். நாம் சொல்கிற கருத்து மக்களைச் சென்று அடைந்ததில் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சிறப்பாக விவாதங்களை ஒருங்கிணைக்கும் சன் நியூஸ் குணசேகரன், நியூஸ் 18 கார்த்திகை செல்வன் போன்றோர் மிகச் சிறப்பான தயாரிப்புடன் அந்த விவாத நிகழ்ச்சிகளை நடத்துபவர். சில முக்கியமான விவாதங்களை 25 லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்த்ததாக மறுநாள் சொல்வார்கள். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினால் 1000 அல்லது 2000 பேருக்கு நமது கருத்துக்கள் சென்றடையலாம். ஒரு பெரிய மாநாடு என்றால் 1,00,000 பேர். ஒரு விவாத நிகழ்ச்சியில் நாம் சொல்லும் கருத்துக்களை 25 லட்சம் பேர் கேட்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய தாக்கம் என்பதை நினைத்து நான் வியந்து போவேன். ஆனால் சமீப காலமாக இந்த இரவு நேர விவாதங்களின் வீச்சும் தாக்கமும் குறைந்து கொண்டே வருவதாக பலர் சொல்வதை கேட்கிறேன். கடந்த சில நாட்களில் மட்டுமே அரசியல் நிகழ்வுகள் பற்றிய விவாதங்கள் இருக்கும். மற்ற நாட்களில் பொருளாதாரம், சமூகம், புதிய தொழில்நுட்பம், சர்வதேச நிகழ்வுகள், அகில இந்திய அரசியல் என்று பல விஷயங்கள் மற்றும் செய்திகளைப் பற்றிய விவாதங்கள் மற்றும் உரையாடல்கள் இருக்கும். ஆனால் இப்போது தினமும் அரைத்த மாவையே மீண்டும் அரைப்பது போல தமிழக அரசியலைத் தவிர வேறு எந்த செய்திகளையும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதில்லை. அதே நபர்கள் அதே விஷயங்களை எத்தனை நாட்களுக்குத்தான் விவாதிப்பார்கள் என்று தெரியவில்லை. விவாதங்களில் தினசரி பங்கு பெறும் சில நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே செய்தியை முன்னுக்கு பின் முரணாக பேசுவது பெரிய வேடிக்கை. தொலைக்காட்சி மிகவும் சக்தி வாய்ந்த ஊடகம். அதன் மூலம் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும். அறம் சார்ந்த சிந்தனைகளை சமூகத்தில் விதைக்க முடியும். மூடப்பழக்க வழக்கங்களின் புழுக்கத்திலிருந்து சமுதாயத்தை மீட்டெடுத்து அறிவியல் பார்வையால் இளைய தலைமுறையை உருவாக்க முடியும். அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தட்டிக் கேட்டு தடுத்து நிறுத்த போராடும். அறச்சீற்றம் உடைய சமூகத்தை உருவாக்க முடியும். ஊடகங்களை வைத்திருப்பவர்களும் அதனை நடத்துபவர்களும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பவர்களும் தங்களுக்கிருக்கும் சமூக பொறுப்பை உணர்ந்து சரிந்து கொண்டிருக்கும் இந்த விவாதங்களின் தரத்தை மீட்டெடுக்க வேண்டுகிறேன். சமூக உணர்வோடு இந்த விவாதங்கள் நடந்தால் இரவு நேரங்களில் தமிழக இல்லங்கள் முழுவதும் பல்கலைக்கழகங்களாக மாறும். அது மகத்தான மாற்றங்களை தரும். சம்பந்தப்பட்டவர்கள் அருள் கூர்ந்து பரிசீலிக்க வேண்டும்.